இயேசுவுக்குள் எனது அருமை அன்னையின் பக்தர்களே, அருளின் காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் இறைவன் தந்த நியமங்களுக்கு ஏற்ப வாழ அவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுக்க இந்த நாளிலே ஜெபிக்க ஒன்று கூடியிருக்கிறான். அது கரூர் மாவட்டம் சின்னநாயக்கன்பட்டி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ராக்கம்மாள் என்ற ஒரு விதவை, அவளுக்கு இரு மகள்களையும் திருமணம் செய்து கொடுத்தாள். ஆனால் வயதான அந்த பாட்டியை இரு மகள்களும் கைவிட்டார்கள், கவனிக்கவில்லை. முடிந்த அளவுக்கு தன்னால் வேலை செய்து கிடைக்கின்றவற்றை அவள் வயிற்றை கழுவி கொண்டிருந்தாள். ஆனால் போதாத காலம், வயது முதிர்வின் காரணமாக நோயின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை. எனவே இந்த ரேஷன் கடையில் கிடைத்த அந்த அரிசியை வைத்து கொண்டு வயிற்றை கழுவி கொண்டிருந்தாள். முதியோர் ஊதியம் பெறுவதற்காக விண்ணப்பித்து எந்த விதமான விடையும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இந்த செய்தி அன்று இருந்த கரூர் மாவட்ட கலெக்டருக்கு செல்கிறது. ஒரு நாள் அந்த மாவட்ட ஆட்சியர் வீட்டிலே தன் மனைவியிடம் சொல்லி உணவு சமைத்து அவற்றை எடுத்து கொண்டு வந்து இந்த சின்னநாயக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ராக்கம்மாளின் வீட்டின் கதவுகளை தட்டுகிறார். அந்த ஓலை குடிசையில் மட்டையால் கட்டப்பட்டிருந்த அந்த கதவை திறக்க உள்ளே கலெக்டர் செல்லுகிறார். சென்று நிற்கின்ற பொழுது, உணவை கொடுக்கின்ற பொழுது அந்த பாட்டி சொல்வாள், எனக்கு என் மகள்களே உணவு கொடுக்கவில்லை, எனக்கு உணவு கொடுக்கின்ற நீ யாரப்பா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த ஆட்சியர் அந்த பாட்டியிடம் சொல்வார், அம்மா, நான் தான் உங்கள் பிள்ளை. யாரேனும் பெயர் கேட்டால் என்னுடைய மகன் கரூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறான், அவன் பெயர் அன்பழகன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அன்பிற்கினியவர்களே, அவரோடு அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்து இல்லம் செல்லுகிறார் ஆட்சியர். ஓய்வூதியத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். இது நடந்தது 2018ஆம் ஆண்டு. ஓராண்டு கழித்து மீண்டுமாக இந்த ஆட்சியர் அந்த பாட்டியை பார்ப்பதற்காக வருகிறார். இப்பொழுது நிறைய காட்டன் சேலைகளை வாங்கி கொண்டு வந்து அந்த பாட்டியை சந்திக்கிறார். பாட்டி கேட்கிறார், மகனே, நீயே எனக்கு மகனாக இருக்கின்ற பொழுது இவையெல்லாம் எனக்கு தேவையா என்று கேட்கிறார். இல்லை பாட்டி, நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த மகன் உங்களுக்காக உதவி புரிவான் என்று சொல்லி சென்றாராம். இது மட்டுமல்ல, இந்த அன்பழகன் ஆட்சியர் தன்னுடைய வாகன ஓட்டி அவர் ஓய்வு பெற்ற பொழுது இந்த ஓய்வு பெற்ற தன்னுடைய பணியாளரை தன்னுடைய வாகனத்தின் பின்னால் அமர வைத்து அவரே கார் ஓட்டி சென்று அன்று பணி ஓய்வு பெற்ற அந்த ஓட்டுநரை வீட்டில் விட்டதாக வரலாறு. அன்பிற்கினியவர்களே, மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதநேய பண்புகள் இன்றும் குடிகொண்டிருக்கின்றன. இந்த மனிதநேய பண்புகளை வாழ்க்கையால் வெளிப்படுத்திய இந்த ஆட்சியர் அன்பழகன் மற்றவரால் போற்றப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை நெறியானது மற்றவரால் பின்பற்றப்படுகின்ற ஒரு நெறியாக மாறியது என்று சொன்னால் எள்ளளவு மையமில்லை. இதுபோன்றுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த கலெக்டர் சகாயம் நீதிக்காக நேர்மைக்காக தனது வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர். இதனால் பல முறை அவர் பல இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருந்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆக நமது வாழ்க்கை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கருவியாக மாற வேண்டும் என்பதுதான் இறைவன் விருப்பம். அதைத்தான் இன்றைய இறைவாக்கு முதல் வாசகமும் சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அந்த அழைப்பை நாம் கேட்கிறோம். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமா இப்படியாக சொல்வார், இந்த உலகிலே அமைதி, இந்த உலகிலே நிம்மதி, இந்த உலகிலே நிறைவான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் இப்படியாக அவர் எழுதுகிறார், மனதிலே நல்லொழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும், நடத்தையில் அழகு இருந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும், குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உருவாகும், நாட்டில் சீர்முறை உருவாகினால்
இந்த உலகில் அமைதி நிலவும். ஆக அமைதி நிலவுவதற்கு, நிறைவு நிலவுவதற்கு அடிப்படை தேவை ஒவ்வொரு மனிதனுடைய மனித ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தால் இவையெல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்வார். அந்த ஒழுக்க நெறிகளைத்தான் இறைவன் நமக்கு மோசே வழியாக கொடுத்தார். அதைத்தான் முதல் வாசகத்தில் சொல்லுகிறார். நான் கடவுள் தந்த கட்டளைகளையும் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அந்த கற்றுக் கொடுத்த நியமங்களை, கட்டளைகளை உங்கள் இதயத்தில் தாங்கி நீங்கள் செல்லுகின்ற இடத்திலே வாழ வேண்டும் என்ற அழைப்பை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக இறைவன் சொல்வதாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அது மட்டுமல்ல, நீங்கள் உள்ளத்திலே தாங்குகின்ற இந்த கடவுளின் மதிப்பீடுகளையும் கடவுள் தந்த நியமங்களையும் உங்களுக்கு மட்டுமல்ல, அவற்றை உங்கள் வாழ்க்கையால் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஆக இறை மதிப்பீடுகள் வாழையடி வாழையாக அது கடத்தப்பட வேண்டும், அடுத்தவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதனால் எல்லோரும் உள்ளத்திலே ஒழுக்கத்தை பெற்றவர்களாக, ஒழுக்கத்தின் பண்பை குடிகொள்ள செய்தவர்களாக அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சமுதாயத்தை அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே மோசே வழியாக இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், நற்செய்திக்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் திருச்சட்டத்தையோ மற்றும் இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். எந்த நியமங்கள்? கடவுள் தந்த அன்பு கட்டளைகள், அவர் கொடுத்த அன்பு நெறி வாழ்க்கை செயல்பாடுகள், அன்பு, பண்பு, நீதி, நியாயம், நேர்மை, அடுத்தவன் மேல் அக்கறை, பாசம், இவற்றையெல்லாம் கொண்ட வாழ்வு. அந்த நியமங்களை என் வாழ்வையில் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். எனவே தான் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார். நோய் நொடிகளை எல்லாம் அவர் குணப்படுத்தினார். இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்தார். முடவர்களை நடக்க செய்தார். எல்லோருக்கும் பசி தீர்த்தார் என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோமாக. முழுக்க முழுக்க இந்த இயேசு ஆண்டவர் தான் பெற்ற இறை சட்டத்தை, இறை மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டி அவற்றை அடுத்தவருக்கு கொடுத்தவராகத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் மைய கருத்து இறைவன் தந்த அந்த மதிப்பீடுகளை, இறைவன் கொடுத்த நியமங்களை, இறைவன் கொடுத்த கட்டளைகளை அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் மைய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் பெற்ற இறை மதிப்பீட்டை கேட்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக அவற்றை கடைப்பிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய ஏட்டிலே முதல் அதிகாரத்திலே இறைவாக்கு 2:22 சொல்லுகிறார். அதற்கேற்ப வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசி அப்படியாக சொல்லுவார், நற்செய்தியை உன் வாழ்க்கையால் அறிவிக்க வேண்டும், உன் வாழ்க்கையால் அறிவிக்க வேண்டும். தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்து. இதைத்தான் ஹிப்போ நகரத்து அகுஸ்தினாரும் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கை மிக மிக பலம் வாய்ந்தது, உன் வார்த்தைகளை விட உன் வாழ்க்கையே பலன் தரக்கூடியது என்று சொல்லுவார். அன்னை தெரசாள் சொல்லுவாள், நீ பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, சிறிய சிறிய காரியங்களையும் மிகப்பெரிய அன்பினால் செய்தால் அதுவே மிகப்பெரிய சாட்சியாக மாறும் என்று சொல்வாள். ஆக நம்முடைய வாழ்க்கை மூலமாகத்தான் நாம் அறிந்து கொண்ட, நாம் தெரிந்து கொண்ட, நாம் கற்றுக்கொண்ட இறை மதிப்பீடுகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இன்றைய சமூகத்தில் ஒளிந்த நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன? உலக மதிப்பீடுகளுக்காக வாழுகின்ற சமுதாயம், பணம், பதவி, பட்டம் இவற்றிற்காக ஓடி ஆடி உழைக்கின்ற ஒரு சமுதாயம். உண்மையான நீதி, உண்மையான நியாயம், உண்மையான நேர்மை இவையெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவையெல்லாம் தொலைந்ததால் தான் இன்று நாம் பார்க்கிறோம் உலக அளவிலே மிகப்பெரிய போர், பதட்டம், 3ஆம் உலக போர் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம். இப்படிப்பட்ட சூழல்கள் இருப்பதற்கென்ன காரணம்? நீயா நானா என்ற கேள்விகள், நான் தான் உயர்ந்தவன், நீ தான் உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லுகின்ற பாகுபாடு இந்த உலகை இன்று இப்படி தீமைக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இறை மதிப்பீட்டின்படி, இறைவன் தந்த கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை.
வாழ்ந்து காட்ட முயற்சிக்கவில்லை, அவற்றை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் இறைவாக்கு நமக்கு இந்த அழைப்பு விடுக்கிறது. எவனொருவன் இறை மதிப்பீடுகளை, என்ன இறை மதிப்பீடு? அன்பு, கருணை, பாசம், நீதி, நேர்மை, இவைதான் இறை மதிப்பீடு. இவைதான் 10 கட்டளைகளில் வாசிக்கிறோம். கொலை செய்யாதே, பெற்றோரை மதித்து நட, பொய் சொல்லாதே, அடுத்தவன் பொருளுக்கு நீ ஆசைப்படாதே என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதே. இந்த மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்தில் இருத்தி வாழ அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்ந்தால் நம்மை பார்த்து நம்மோடு இருக்கின்ற உறவுகளும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சரி, அதுபோன்று வாழ ஆசைப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, உள்ள வீடுகளிலே, குடும்பங்களிலே, நாம் வாழுகின்ற இடங்களிலே நம்முடைய இந்த இறை மதிப்பீட்டை இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அடுத்தவருக்கு காண்பிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை இந்த நாள் நமக்கு தருகிறது. அந்த சின்ன பொடி பையன் பள்ளிக்கூடத்தில் அடிக்கடி திருடிக்கிட்டே இருந்தான். என்ன திருடான்? பக்கத்தில் பென்சிலு, ரப்பர் இவற்றையெல்லாம் திருடிக்கிட்டே இருந்தான். சொல்லி சொல்லி பார்த்தாரு ஆசிரியர். ஒன்றும் அவன் மசீர மாதிரி தெரியலை. தலைமை ஆசிரியரிடம் கொண்டு போய் இந்த மாணவன் நிறுத்தி இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான். எனவே வகுப்பிலே ஒரே சண்டை சச்சரவு. தலைமை ஆசிரியர் சொன்னார், அவனுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்து முறையிடுங்கள் என்று சொல்கிறார். மறுநாள் அந்த பொடியன் தன்னுடைய தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து ஆசிரியரை பார்க்கிறார். ஆசிரியர் சொல்லுகிறார், ஐயா, உங்கள் மகன் அடிக்கடி இப்படி திருடுகிறான், இதனால் வகுப்பிலே சண்டை சச்சரவு வருகிறது, நீங்கள் அவனை கொஞ்சம் திருத்தி வையுங்கள் என்று சொல்லுகிறார். சரி சரி என்று சொல்லி ஆசிரியரும் போய் மாணவரிடம் அந்த தந்தை ஆசிரியரை விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். மாலை இந்த பொடியன் வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது தந்தை அவனிடம் அருகே அழைத்து, என்ன தம்பி, இப்படியெல்லாம் திருடுவதாக சொல்கிறார்களே, இதை செய்யலாமா? நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நானே அலுவலகத்தில் எடுத்து கொண்டு வந்து உனக்கு பென்சிலையும் ரப்பரையும் கொடுத்திருப்பேனே என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கிறோம் பெற்றோர்? அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கற்றுக் கொடுப்பதா, இறை மதிப்பீட்டை காட்டுவதா, கற்றுக் கொடுப்பதா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. ஒன்று கண்ணே கண்ணு என்று சொல்லி பிள்ளைகளை பாசத்தில் வளர்க்கிறோமானால் அதோடு பண்புகளை கொடுத்து வளர்க்கிறோமா என்ற கேள்வி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அந்த பொடியை அப்பாட்ட கேட்குறான், அப்பா, நேர்மையினா என்னன்னு கேட்குறான். எவ்வளவோ விளக்கம் கொடுத்து பார்க்குறாரு. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நாள் அந்த பையனும் அப்பாவும் கடைக்கு போகிறாங்க. கடையில் ஒரு பொருள் வாங்குகிறார். மீதமுள்ள சில்லறையை கடைக்காரர் இவனிடம் கொடுக்கிறார். அவரும் பார்க்காமல் வாங்கி கொண்டு வீட்டிற்கு விடுகிறார். வீட்டிற்கு வந்த பின்புதான் மீதம் கொடுக்கப்பட்ட பணத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கப்பட வேண்டிய பணத்திற்கு அதிகமாக இருக்கிறது. ஏதோ தெரியாமல் கூட கொடுத்து விட்டார் கடைக்காரர். உடனே பையனை அழைத்து கொண்டு கடைக்கு செல்கிறார். அதிகமாக கொடுத்த பணத்தை எடுத்து அந்த கடைக்காரனிடம் அந்த தந்தை கொடுத்தார். மீண்டும் வருகின்ற பொழுது அந்த தம்பி சொன்னான், அப்பா, இப்பொழுது புரிகிறது எனக்கு நேர்மை என்றால் என்ன என்று. அன்பார்ந்தவர்களே, தந்தையின் வாழ்க்கை அவனுக்கு பாடமாக இருந்தது. இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், இப்படித்தான் இறை மதிப்பீடுகளை நாம் கடத்த வேண்டும். வாழ்க்கையால் நீங்கள் எல்லோரும் நான் தந்த நியமங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அவற்றிற்கு கடத்துகிறார்களோ அவர் அத்தனை பேரும் இறையரசுக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். எனவே நீங்களும் நானும் குடும்பத்திலே, சமூகத்திலே இந்த இறைவன் தந்த எல்லா நியமங்களையும், இறைவன் தந்த எல்லா வழிகாட்டுதல்களையும், இறைவன் கொடுத்த எல்லா மதிப்பீடுகளையும் நான் என் குடும்பத்தில், என் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் குடும்பத்தில், என் வாழ்வில் நான் சந்திக்கின்ற பிறரில் இந்த இறை மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறேனா? என் சொல்லும் செயலும் என் சிந்தனையும் இந்த இறை மதிப்பீடுகளின் வழி இருக்கிறதா? அதை நான் என்னோடு வாழ்கின்றவர்களுக்கு கொடுக்கிறேனா? நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். யாருக்கு? நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு. எதன் வழியாக? நம்முடைய வாழ்க்கை வழியாக. எப்பொழுது உள்ளத்தில் இந்த மதிப்பீடுகளை நாம் வைத்து உணர்ந்து அவற்றை வெளிப்படுத்த பொழுது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, ஒவ்வொருவரும் சிறந்த ஆசிரியராய், இறை மதிப்பீடுகளை அடுத்தவருக்கு கடத்துகின்ற, கற்றுக் கொடுக்கின்ற நபராய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறை ஆசிரை திருப்பலியில் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.